எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நான் ஃபார்முலா பேசுகிறது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்குது. வீட்டில் ஆஃபீஸ் வந்தாலும் கண்டிப்பாக வருவேன், அது கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஸோ ஒரு பெரிய ஒரு ஃபஸ்ட் நாளே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ப்ராஜெக்ட் இது. காரணம் வந்து பிரபுதா ஸ்டுடியோஸ் தயாரிக்கிறதா இருக்கும். சரி, கார்த்தி சார், நான் சொல்லிட்டே இருப்போம், நம்ம ஃபேவரட் ஹீரோஸ் கார்த்தி சார், விஷால் சார், ரெண்டு பேரும் ஒரு பெரிய தமிழ் சினிமாவில் இன்றைக்கி ஒரு மிக மிக ஒரு தனியான ஒரு ஃபேன் பேஸ். சரி, ஒரு பெரிய ஒரு ஹீரோஸ் இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் ஒரு பர்பஸ்க்காக ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களோட கன்வின்ஸாக இருப்பாங்க அப்படின்னு தெரியும். ஸோ அப்படி ஜாயின் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹைலைட் பிரபுதேவா சார் டைரக்ஷன். பிரபுதேவா சார் வந்து நான் சொல்லிட்டே இருக்கேன், பேசிட்டே இருக்கேன், அவ்வளோ இருக்குது. பட் அவரோட எனர்ஜி கண்டிப்பாக வந்து நான் கூட வந்து பார்த்துருக்கேன். ஸோ அந்த எனர்ஜி படம் ஃபுல்லாக இருக்கும், அது எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு சின்ன சாங்னா கூட அவ்வளோ டீட்டெயிலாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு 2.5 hours ஃபிலிமை எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுவார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம பார்த்துருக்கோம் தமிழ் சினிமாவில். ஆனால் தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் கழிச்சு சார் தமிழ் சினிமா டைரக்ட் பண்ணுறாரு. ஆனால் நம்ம பாம்பே போய் நம்ம டெலிவரி பண்ணும்போது நாங்கள் ஃபீல் பண்ணது என்னென்னா, ஒரு டெக்னீஷியனாக இருக்கும் சரி, ஒரு இடத்துக்கு போகும்போது சரி, பிரபுதேவா சார்னா அங்கே எப்படி கொண்டாடுறாங்க ஒரு டைரக்டராக நான் பாலிவுட் நான் பார்த்தேன். நான் பிரபுதேவா சார் படம் பண்ணும்போது அவர் படம் பண்ணுறீங்களா அப்படின்னா அவ்வளோ பெரிய ரெஸ்பெக்ட் பாலிவுட்டில் பிரபுதேவா சாருக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நான் வந்து அவர் ஒரு பேன் இண்டியா டைரக்டராக பார்க்குறேன், ஒரு இந்தியன் டைரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் படம் பண்ணும்போது ஸோ இந்த ஹோல் ப்ராஜெக்டே வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன். அது டைட்டில் வந்து சார் சொன்னாங்க, எனக்கு ஒரு 2 months மேலே டைட்டில் சொன்னாங்க நெருப்பேஜல்ராஜன்னு. நான் கேட்டு சிரிச்சேன், சார் செம்மையான டைட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு காலையில் டிசைன் நான் பார்த்தேன், ஃபேன்டாஸ்டிக் டிசைன்ஸ். அண்ட் ஆலிஸ் சார் மியூசிக் கேட்கவே தேவையில்லை. கூட வனமகன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், தெரியும் எனக்கு எந்த மாதிரி குவாலிட்டி கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப நல்லா ஒரு ப்ராஜெக்ட். அவங்க பிரபு சார் ஆலிஸோட காம்பினேஷன் ஒன்று இருக்குது, எங்கேயும் காதலுக்கு அப்புறம். ஒரு ஐ திங்க் நான் ஆலிஸாக சொல்லிட்டு இருந்தேன், சார் உங்கள் காம்பினேஷனுக்காக ஒரு ஆஸ் அ ஃபேன் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. வெரி வெரி ஹாப்பி ஃபார் த ஹோல் ப்ராஜெக்ட். அண்ட் சாயிஷா, ஆஃப்டர் வனமகன் ஐம் வெரி வெரி ஹாப்பி டூயிங் திஸ் ஃபிலிம். அண்ட் one thing I want to say, because it's not Vanamagan press meet, I don't want to talk about Vanamagan. Vanamagan press meet nadandhiruchu, but I'm very very happy for Saisha. She is the one person who is going to stay here for a long time and she's going to do some great films and great work in Tamil industry. Wish you all the best, Saisha. Really adore you for your, because கிட்டத்தட்ட வந்து தமிழ் டைலாக்கை ஒரு மாதம் 10 முன்னாடியே வாங்கிட்டு அது ஃபுல்லாக லிப்ஸிங் கூட எல்லா சீன்லேயும் அவங்க பண்ணாங்க. அது டப்பிங்கில் பார்க்குறது அவ்வளோ ஈஸியாக இருக்குது. குட் லக் சாயிஷா ஃபார் யூ அண்ட் யூ ஆர் க்ரோயிங். விஷ் யூ ஆல் குட் லக். அண்ட் அஸ்வின் அண்ட் த ஹோல் டீம், விஷ் யூ ஆல் குட் லக். ஐ திங்க் யூ ஹேவ் பியூட்டிஃபுல் ஜேர்னி. பிரபுதேவா சார் கூட இருக்காரு, அதனால் ஒன்றும் அது ப்ராஜெக்ட் சூப்பராகவே முடியும், அது நம்பிக்கை எனக்கு இருக்குது. Good luck for the entire team. Thank you. I'm very happy to be here. I feel blessed to be among so many eminent luminaries. The first time I ever met Prabhu sir was on the set of Vanamagan. He choreographed a song of mine, and for me that was the biggest deal because it was a dream coming true. And I have to really thank you, sir, that you thought I was worthy enough to be part of your direction. It's more than what I expected, and I hope I live up to all your expectations. Karthi and Vishal are not only superb actors but superstars of the industry. So for me to be sharing the same frame as you in my second film is great. And where Aisha Ganesh sir is concerned, I met him on the first day of the Vanamagan Puja, and from then on he's been so warm and kind to me. And finally we're working together, and I think that's also really good. Finally, I have to thank Vijay sir for introducing me to the Tamil industry, and he's put in so much belief in me and given me fantastic things to do in Vanamagan, and I'm going to be really thankful and grateful to him all my life. And thank you. Master Vishal avargale, Asri sir, Aisha, welcome. ரெண்டு ஹீரோ சேர்ந்து நடிக்கிறதுனா எவ்வளோ பெரிய குழப்பம் வரும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த ரெண்டு ஹீரோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மட்டுமே அது நடக்கும். நானும் விஷாலும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சது நடிகர் சங்கத்தோட விஷயத்துக்கு அதுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஐ திங்க் பேசிக்கிறது கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் வி பீன் டூயிங் லாட் ஆஃப் ஒர்க். ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். நிறையா நீ பெருசா நான் பெருசாங்கிற விஷயம் கிடையாது. அவன் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறது, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது.
எந்த இடத்துலையும் விஷால் எப்பவுமே என்னை பற்றியே பேசிட்டு இருப்பாப்புல, விஷால் பற்றி பேசிக்கிறதே இல்லை. பட் விஷால் இப்போதைக்கு எடுத்திருக்கிற முயற்சிகள் எல்லாமே வந்து நான் பேசுறதுக்கும் சான்ஸ் கிடைக்காம போயிடுச்சு. 24 hours வேலை செய்ய முடியாதுங்க. இதுக்கு நடுவில் நடிக்கணும் வேற, பட் இதுக்கு நடுவில் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், நிறைய விஷயங்கள் சரி பண்ணணும்னுக்காக அவ்வளோ டைம் அவ்வளோ எனர்ஜியை போட்டு வேலை செய்யறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இதில் வந்து யாருக்கும் சம்பளம் கிடையாது, இதுக்காக தனியாக அவங்களுக்கு அவார்டு கொடுக்க போகிறது கிடையாது. பட் பொதுநலம் அப்படிங்கிற விஷயத்துக்காக எக்ஸ்ட்ரா எதிர்த்து ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. இட்ஸ் ஆல்வேஸ் ப்ரௌட் ஆஃப் யூ. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ஏன்னா நான் கூடயே இருந்து பார்த்துருக்கேன் எல்லா விஷயங்களும். ஸோ இந்த ஜேர்னியில் இன்னொரு விஷயம், 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறது. நிறைய வாட்டி அண்ணாவும் நானும் சேர்ந்து படம் பண்ணணும்னு கேட்டே இருப்பாங்க, அதுக்கான கதை அமையாமே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு பயமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அண்ணா கூட சேர்ந்து நடிச்சிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு படமாவது 2 பேரும் ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம். அப்போ 2 பேரும் ஒரு படமாவது பண்ணிடணும்னு இப்போ கதை கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இப்போ இங்கே 2 பேருக்கும் ஒரே அலவரிசையில் இருக்கும்போது சுபாஷ் சார் ஒரு கதை சொன்னார். இந்த கதை கேட்டு பாருங்க, ஒரு ஆக்சுவலி ஹிந்திக்காக எழுதின கதை, பட் சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து விஷால் நல்லா தெரியும் சுபாஷ் சாருக்கு, சைல்ட்ஹுட்லேருந்து தெரிஞ்சதுனால. இன்ஃபேக்ட் அவர் தான் ஃபர்ஸ்ட் விஷால் ஹீரோ ஆகும்னு சொல்லியிருக்காரு சின்ன வயதில் இருக்கும்போது. ஸோ இங்கே 2 பேரும் உட்கார வச்சு பிரபுதேவா மாஸ்டர் ஒரு கதை சொன்னார். ரொம்ப யூனிக்கா 2 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். யூஸ்வலா 2 பேர் இருந்தாங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியா இருக்கும், அது எப்படி சந்திக்கிறாங்க, என்ன பிரச்சனை வருதுங்கிறது ப்ரெடிக்டபிளாவே இருந்துட்டு இருக்கும். பட் அவர் சொன்ன விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த 2 கதாபாத்திரக்கும் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, அவங்களுக்குள்ள என்ன கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது ரொம்ப புதுசா இருந்துச்சு அவர் சொன்ன விஷயம். இது பண்ணிடலாமா அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருந்தப்ப ஐசி சார் நான் ரெடி ப்ரொடியூஸ் பண்றேன். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது என் ப்ரொடக்ஷன்ல பண்றதா இல்லை விஷால் ப்ரொடக்ஷன்ல பண்றதான்னு பிரச்சனை இருக்கக்கூடாது. காமனா இருந்தா பிரச்சனை இல்லைங்கும்போது வைசி சார் கம்ஃபர்டபுளா இருந்தாரு. அண்ட் பிரபுதேவா மாஸ்டர் பண்ணா அந்த கேரக்டர், என் கேரக்டர்ல நிறைய ஹியூமர் இருக்கும், விஷால் கேரக்டர்ல வேற ஒரு ஷேடு இருக்கு, விஷால் பண்ணாத ஒரு ஷேடு அதுல இருக்கு. ஸோ மாஸ்டர் பண்ணாருன்னா அதை கமர்ஷியலாவும் ப்ரெசென்ட் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மாஸ்டர் டைரக்ட் பண்றாரு, அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி என்னையும் ஆட வச்சிருவாருன்னு நம்புறேன் மாஸ்டர். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாது, ஒன்னா சேர்ந்து பண்ணிடணுங்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் சுபாஷ் சார் தவற விட்ட போது என்னாலும் சரி இந்த ப்ராஜெக்ட் பண்ணிடணும், அவர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவர் ஒரு ஆல்மோஸ்ட் 80-85% முடிச்சு கொடுத்துட்டாரு. அதுக்கு மேலே சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தது, அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் அவர் ஞாபகமா அந்த படம் பண்ணிடணும். ஏன்னா சத்ரியன் அவரோட படங்கள் அவ்வளோ ரசிச்சு பார்த்துருக்கோம். அண்ட் எங்களுக்கு நிச்சயமா அந்த படம் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. அந்த வகையில் இந்த படம் இப்போ டேக் ஆஃப் ஆக போகுதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் 2 பேருக்கும் ரொம்ப சவாலாக இருக்கும், டஃப்பாகவே இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு சூப்பர் கிளைமேக்ஸ் ஒரு படத்தில் இருக்கு. அண்ட் சாயிஷா வெல்கம், you already introduced to the Tamil industry, but இந்த ரோல் நிச்சயமா ரொம்ப ஹீரோயினுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ரோல், ஒரு மீட்டி ரோல், பெர்ஃபார்ம் பண்றதுக்கான நிறைய ஸ்கோப் இருக்கிற ரோல். அவங்களோட டான்ஸ் மட்டும் தான் போட்டு காமிச்சாங்க, அது பார்த்ததுல இருந்து எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நம்மளோட வீக் ஏரியா அது. பட் மாஸ்டர் இருக்கிறதுனால சமாளிச்சிருவோம் நம்புறேன். பட் பத்திரிகை நண்பர்கள்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐ திங்க் இது எனக்கு ரொம்ப புது ப்ராஜெக்ட், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், புது அனுபவமா இருக்கும் நான் நம்புறேன். இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். அண்ட் we should have a great experience. ஏன்னா வெற்றிங்கிறத தாண்டி நல்ல அனுபவமா இருக்கணும், இதை நட்பு எப்பவுமே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஒவ்வொரு வாட்டி யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி வந்து நடிகர் விஷால் மேடை கலைக்கிறோம் அப்படின்வாங்க. இப்போ இந்த பதவிகள் சொல்லும்போது உண்மையிலே பயமா இருக்கு. அதான் கார்த்தி சொன்னான், கொஞ்சம் இந்த பதவிகள்லாம் சொல்லி உன் பேரை கூப்பிட்டா கொஞ்சம் வயசானவங்க மாதிரி இருக்கும், இது பேசாம நடிகர் விஷால்னே கூப்பிட்டோம் அப்படின்னா. சத்தியமா எனக்கு அதே மாதிரி தான் தோணுது. கூப்பிடும் போதெல்லாம் பயமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனையோ படங்கள் பண்றோம், ஒவ்வொரு படமும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். பட் ஐ திங்க் திஸ் ஃபிலிம் இஸ் கோயிங் டு ரிமைன் as a memory in my life. கருப்பு ராஜா வெள்ள ராஜா லோகோ பார்த்துருக்கீங்க. இந்த படம் வந்து directed by Prabhudev Master, and it's my second film with Prabhudev Master. வெடிக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். It's an awesome experience working with a multi-talented personality like Prabhudev Master. ஒரு ஃப்ரீ மைண்டா ஒரு ஆர்டிஸ்ட் எப்பவுமே அதுதான் ஆசைப்படுவாங்க. ஜஸ்ட் go and surrender to your director. They will mold you into whatever they want and how the audience want. அந்த வகையில் எனக்கு பிரபுதேவா மாஸ்டர் கிட்ட வரும்போது லைக் மைண்ட் ஃப்ரீ ஆகிடும், லைக் இன்க்ளூடிங் சாங்ஸ் ஆகட்டும், ஃபைட் ஆகட்டும், somewhere or the other there will be a tinge of Prabhudev in every hero. அந்த வகையில் எனக்கு இந்த கதை வந்து it was written by K. Subhash sir. இன்னைக்கு இஸ் நோ மோர்.
உண்மையிலே I should thank him for giving the script. இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, 2 கதாநாயகர்கள், அதாவது நானும் கார்த்தியும் இந்த படத்தில் சேர்ந்து நடிக்கிறோம் ஃபர்ஸ்ட் டைம். 2 ஹீரோஸ்க்கு வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு கதை. நான் வந்து எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் எத்தனை வருஷம் ஆகும்னு எனக்கு தெரியாது. இட் வாஸ் லைக், நான் கதை கேட்டு வெளில வந்தோடனே நான் கார்த்திக் ஃபோன் பண்ணும்போது, மச்சான் உன் கதாபாத்திரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி அவன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, உன்னோட கதாபாத்திரம் வந்து எக்ஸ்ட்ராடனரி இருக்கு, அந்த சீன் சூப்பராக இருக்கு, இந்த விஷயம் நல்லா இருக்குன்னு அப்படின்ட்டு we started complimenting each other's characterization. And I think the best person to handle this is Prabhudeva Master. It's like a ensemble cast and crew. In fact, Keswar sirku unmaiye அவர் அந்த டயாலிசிஸ் பீரியட்ல, லைக் இட் வாஸ் his last stages, அந்த சமயத்திலையும் லைக் அப்டேட்டடா இருந்து இந்த மாதிரி ஒரு கதை கொடுத்ததுக்கு வந்து அவருக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் then we decided, yeah, production, Aisri sir decided, he said let's go and let's do a kick-ass production. ஒரு தயாரிப்பாளர் இப்படி தான் இருக்கணும். ஒரு கதாநாயகன் வந்து ஒரு விஷயம் சொன்னா இல்ல அதுக்கு மேல ஒரு 5 மடங்கு யோசிச்சு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நானும் கார்த்தியும் இல்லை சார், இந்த பட்ஜெட் சார், இந்த படம் என்கிட்ட விட்டுருங்க, நான் வந்து இது வந்து ஒரு ஷோலே மாதிரி, அந்த மாதிரி ஒரு படம் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொன்னார். ஐ ஷுட் தேங்க், திஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபார் ஹிஸ் ப்ரொடக்ஷன். ஐஸ்ரி கணேசனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். அண்ட் Saisha, this is her second film. Saisha, I got the opportunity to see you dance in Vanamagan. பிரபுதேவா மாஸ்டர் ஆவி உள்ள பூந்து அந்த பொண்ணு வந்து நடனம் ஆடி, அது பார்த்து பயந்து 2 பேரும் ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கிட்டு மெய் மறந்து அதை பயத்தில் பார்த்துக்கிட்டோம் நானும் கார்த்தியும். நீ செத்த கார்த்தி, ஏன்னா அவனுக்கு ஒரு சாங் இருக்கு, கண்டிப்பாக இருக்குல்ல மாஸ்டர். ஸோ அது ஒன் ஆஃப், I've never seen a girl dance like the way, I think Simran பார்த்துருக்கோம். I've never seen a girl dance like Saisha எப்படி ஆடி இருக்கான். எல்லோரும் பார்க்க போறீங்க வனமகன். You will definitely vouch for the same thing. And it's nice. Thank you. God bless you. You're in a very good project. And Haris Jayaraj sir music. This is my 3rd film, so I'm really nice. It's really nice to be associated with all the cream of the cast and crew. நானும் கார்த்தியும் முடிவு பண்ணோம், இந்த கட்டடத்துக்காக வந்து நம்ம வந்து சேர்ந்து காசு போடலாம். ஏன்னா பேங்க்ல அடங்கு வச்சு அந்த ப்ராசஸில் பண்ண வேணாம், நமக்கு பணத்தை போட்டு அந்த நடிகர் சங்கம் கட்டலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணும்போது this was the start. ஸோ நாங்கள் கொடுக்க போகிற நாங்கள் சொன்னபடி கொடுக்க போகிற அந்த 10 கோடி தொகையில் இந்த படம் மூலிமா ஆரம்பிப்போம். ஸோ starting from this film, future films, we will make sure that we will honor the commitment. நானும் கார்த்தியும் சேர்ந்து சொன்ன அந்த 10 கோடி ரூபாய், the initiative starts from this film and it will continue for the next films, subsequent films of mine and Karthi. And yes, the logo பார்த்துட்டீங்க, கரெக்டான டைட்டில் கருப்பு ராஜா வெள்ளை ராஜா. செஸ் போர்டில் நீங்கள் பார்ப்பீங்க 2 பக்கத்துலேயும் ஆப்போசிட் எண்டில் வந்து the game starts ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி the game begins, and when the movie comes out, definitely we'll have more to speak and the visuals will be there to speak, and definitely more to speak on the project will be none other than my director Prabhudeva Master. Thank you all for coming. God bless you, and முடிஞ்ச அளவுக்கு சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுங்க. Thank you. God bless. எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதை சொன்ன மாதிரி கே சுபாஷ் சார் தான் எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நான் கூட நினைவிருக்கும் முறை பண்ணேன், ஏலியன் சீரியல் பண்ணேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் அவர் கூட நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் அவர் கதை சொல்லும் போதே அவர் சொல்லிகிட்டே இருப்பார், பிரபு இந்த கதை ஏதாச்சும் சேஞ்ச் ஆகுதுன்னா இப்போ பண்ணிக்கலாம், இல்லை நீ பண்ணிக்கப்பா, இப்போ நெக்ஸ்ட் சிட்டிங்கில் நான் இருப்பேன்னா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. நமக்கு ஏன் சார் அப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னா சொல்லாதீங்க சார், அந்த மாதிரிலாம் அது அப்படி தான் நடக்குது.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் நடக்கிறதுக்கு காரணம் மெயின் காரணம் கே சுபாஷ். ஏன்னா ஒரு ஹீரோவுக்கு கதை சொல்லி ஒத்துக்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். பட் அவர் கதை 2 ஹீரோவை ஒத்துக்க வச்சிருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் அவரோட நரேட்டிவ் கதை சொல்கிற விதமும் அதே மாதிரி விஷாலும் கார்த்தியும் ஒத்துக்கிட்டதால் தான் இந்த படமும் கூட இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக. அதே மாதிரி கணேசன் அண்ட் கருப்பு ராஜா வெள்ளை ராஜானா இட்ஸ் நாட் அபவுட் த கலர். இது வந்து வன்முறைக்கும் அன்புக்கும் நடக்கிற அஹிம்சாவா வன்முறையா இது 2த்துக்கும் நடுப்புற இதுதான் போராட்டம் தான் இந்த கதையோட இது. அண்ட் சாயிஷா வெல்கம் அகெயின் ஒன்ஸ் அகெயின். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் ஒழுங்காக பண்ணணும். நான் ஒழுங்காக ட்ரை பண்ணி ஐ வில் ட்ரை ஒர்க் ஹார்ட் அண்ட் ஐ வில் டூ மை பெஸ்ட். தேங்க்யூ.